அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, தேசத்தில் விதைக்கின்ற பணியினை ஆசிரியர் சமூகம் அன்றும் இன்றும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் நேருஜி அவர்களுக்கு தியாகி, புரூக்ஸ் என்ற 2 ஆசிரியர்கள் இல்லை 2 பொக்கிஷங்கள் கிடைத்தார்கள். அந்த தியாகி என்ற ஆசிரியர் இந்த மண்ணின் பாரம்பரியத்தை பற்றியும் இந்த மண்ணின் வரலாற்றை பற்றியும் மிக தெளிவாக உணரும்படி நேரு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே நேரத்தில் சமய நூல்கள், புத்த மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் ஆகிய ஆன்மீகத்தின் சாரை அவர் உணரும்படி விதைக்கவும் செய்தார்கள். மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானது இல்லையா? 1916ஆம் ஆண்டு இந்து முஸ்லிம் கலவரம் உச்சத்தில் இருந்தபோது நேருஜி அவர்கள் தன்னுடைய மாளிகையிலேயே ஒரு ஒருமைப்பாட்டு கூட்டத்தை நடத்தினாராம். அந்த ஒருமைப்பாடு கூட்டத்தின் வெற்றிதான் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான லக்னோ ஒப்பந்தத்திற்கு அடிப்படையாக அமைந்தது என்பதுதான் வரலாறு. அதனால்தான் பிற்காலத்தில் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு புத்தகம் எழுதுவதற்கு தன்னுடைய ஆசிரியர் தான் தூண்டுகோலாக இருந்தார் என்று நேரு அவர்கள் தன் ஆசிரியர் தியாகியை பற்றி புகழாரம் சூட்டுகிறார். இது ஒரு புறம் இருக்கட்டும். மற்றொரு ஆசிரியர் புரூக் என்பவர் முழுக்க அறிவியல் சிந்தனைகளையே ஊற்றி வைத்தவர். அப்போ அறிவியல் சிந்தனைகள் விதைத்தால் வீணாகுமா? இல்லை. சுதந்திரத்துக்கு முன்பாகவே 1937ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸை நிறுவுகிறார். இப்போ நம் தேசத்தில் இருக்கின்ற மாபெரும் சிக்கல்களை தீர்க்கின்ற ஒரே பாதை அறிவியல் பாதை என்று பகிரங்கமாக நேரு அவர்கள் சொல்கிறார். அப்போ சொல்வது வேறு, செயல்படுத்துவது வேறு. என்ன செயல்கள் நடந்தது? அது ரொம்ப முக்கியம். அப்போ ஐஐடி என்று சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் வாயிலாக வெறும் 1100 பொறியியல் பட்டதாரிகள் தான் நமக்கு இருந்தார்களாம். அப்போ ஐஐடியை அவர் விரிவாக்கம் செய்ததன் வாயிலாக 1962இல் 13 லட்சம் பொறியியல் பட்டதாரிகளை இந்த தேசத்திற்கு கொடுத்த மாபெரும் சாதனையாளர் தான் நேரு அவர்கள். அது மட்டுமல்ல, உலகத்தரம் வாய்ந்த 17 மருத்துவ கல்விக்கூடங்களை அமைத்த பெருமையும் அவரைத்தான் சாரும். அது மட்டுமா, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், ஹோமி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஆகிய அமைப்பிற்கு அடித்தளமிட்ட பெருமையும் நேருவையை சாரும். குறிப்பாக பஞ்சசீல கொள்கையால் இந்திய தேசத்தின் பெருமை உலக நாடு அறியும் வண்ணம் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தாண்டி அமெரிக்கா ஒருபுறம், ரஷ்யா ஒருபுறம் என இருவரும் பிரிந்து 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த இரு நாடுகளுக்கிடையே ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருந்ததாம். அப்போ இருவரையும் சாராமல் அணிசேரா நாடுகள் என்ற ஒரு 3வது அணியை நேருஜி அவர்கள் உருவாக்கியது மாஸ்டர் ஸ்ட்ரோக் என சொல்லலாம். இப்போ பசி, வறுமை, ஜாதி வரி, மதவெறி, அதீத மூட நம்பிக்கை, கல்வி அறிவின்மை ஆகிய பல்வேறு சிக்கல்களை வேறறுக்கும் ஒரே ஆற்றல் பெற்றவை அறிவியல் பாதை என்பதை உணரவும் செய்தார், நிரூபிக்கவும் செய்தார். இதை தாண்டி அவருடைய பர்த்டேயை நம்ம ஏன் சில்ட்ரன்ஸ் டேவா பார்க்கிறோம் என்ற அந்த ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்கிறது. நேருஜி அவர்கள் குழந்தைகள் மீது மாபெரும் அன்பு கொண்டவர். ஒரு முறை பொம்மைக்கார வீதியில் விற்று கொண்டிருந்த எல்லா பொம்மையும் தானாகவே வாங்கி கொண்டு அங்கு இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு அந்த பொம்மைகளை பரிசாக கொடுத்த நிகழ்வும் நடந்திருக்கிறது. அது மட்டுமா, 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 முதல் முறையாக ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்படுகிறது, நமது மூவண்ண கொடி பறக்க விடப்படுகிறது. நேருஜியின் அழைப்பால் 5000 குழந்தைகள் வந்தார்கள். வந்த குழந்தைகளுக்கு நேருஜி அவர்கள் ரோஜா பூவையும் புத்தகத்தையும் பரிசாக கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ எப்படி நம்ம அப்துல் கலாம் அவர்கள் எல்லா இடத்திலும் மாணவர்களை சந்தித்தார் என்று சொல்வார்களோ, அதே போல் அந்த காலத்திலே ஒரு ரோல் மாடலாக, பிள்ளைகளை நேசிப்பவராக நேருஜி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் பிள்ளைகளுடைய பிரைமரி எஜுகேஷன் பாலர் பள்ளியை மிகவும் அவர் ஊக்குவித்தார். உங்களுடைய பர்த்டேயை சில்ட்ரன்ஸ் டேயாக அவங்க செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நேருடம் கேட்டபோது அவர் வேண்டாம் என்று மறுத்து விட்டாராம். ஆனால் புதுதில்லியில் 50,000 மாணவர்கள் தேசிய மைதானத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களை 1954இல் சந்திக்க வந்தபோது பெரும்பான்மையான பிள்ளைகள், பல்வேறு பணி செய்து கொண்டிருந்த பிள்ளைகளை காப்பாற்றிய வண்ணமும் கொத்தடிமையாக இந்த பிள்ளைகளை காப்பாற்றிய பிள்ளைகளும் அவரை சந்திக்க விரும்பிய போது அவர் மிகவும் நெகிழ்ந்தார். அப்போ 1954இல் தான் சட்டப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக நேரு அவர்களுடைய பிறந்த நாளை தேசிய குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்படித்தான் நேருவுடைய பர்த்டே சில்ட்ரன்ஸ் டேயாக மாறியது என்பது ஒரு சிறு வரலாறு. நாம் சிறு வயதில் இருந்தபோது பிள்ளைகள் பாடுவார்கள்,
அதோ பாரு ரோடு, ரோட்டு மேல காரு, காருக்குள்ள யாரு? நம்ம நாட்டு நேரு. அவர் என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. நானும் நல்லா படிப்பேன், நல்ல பேரு எடுப்பேன், இந்த நாட்டை நானும் காப்பேன் என்று அது முடிப்பார்கள். ஆகவே நாமும் நம் பிள்ளைகளை புத்தகத்தின் வாயிலாக பரிசளிப்போம், கல்வியின் வாயிலாக பரிசளிப்போம், நாமும் வளருவோம், நம்ம பிள்ளைகளையும் வளரச் செய்வோம், இந்த தேசத்தையும் வளர வைக்கின்ற பொறுப்பையும் கடமையும் நாமும் ஏற்போம் என்று கூறி இன்ஷா அல்லாஹ் வாழ்வோம், வளர்வோம், வெல்வோம். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.